guys, நீங்கள் பார்த்துருக்குது ஜார்ஜஸ் என்டர்டைன்மெண்ட்டோட கேவ் கேம்ப் பார்ட் 2. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டார்க் எங்கடா இருக்க? ஏய் மெதுவாக வாங்கடா, என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கடா. நான் என்னென்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கடா. சரி ஓகேவா? மெதுவாக மெதுவாக சொல்லிட்டேன். மெதுவாக 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 மெதுவாக. இங்கேருந்து இங்கே பெட் எடுத்துட்டியா பாப்பா? முதல்ல நீ குதி, கீழே குதி, முன்னாடி குதி. அவ்வளோதான், வெயிட் பண்ணு. மெதுவாக அவ்வளோதான் வந்தாச்சு. பாப்பா இதை எடுத்துக்கோ. ஆல்ரெடி உள்ளே விழுந்துட்டா கைஸ், செத்தே போயிட்டா. நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு உள்ளே விழுந்து மண்டையை போட்டா. எடுத்துட்டியா பாப்பா? இல்லை ஐங்கடா வச்சு இங்கே வருவோம் பேண்ட்டு. டே இங்கே தான்டா மெயின். எல்லாருக்கும் ஃபுல் லைஃப் இருக்கா? 4 லைஃப் தான் இருக்கா? சாப்பாடே சாப்பிடலையாடா பாப்பா? அங்கே நகலு பாப்பா, இருக்குல்ல சாப்பாடு. குதிச்சு இங்கே போகணும், அப்போ தான் ஒரு லைஃப் குறையும். நல்லா ஏதோ குழி மாதிரி இருக்கு. இங்கிட்டு இருக்கு ஒன்று, அங்கிட்டு போவோம். பாப்பா என்னை இடிச்சுக்கிட்டே வரக்கூடாது. என்னதுக்கா? ரிமோட்டா? எனக்கு தெரிலக்கா. எடுங்க. நல்லா எடுக்கிறோம் கைஸ். போன வட்டம் வளவலா கொலான்னு அதனால வெறும் 2 வியூஸ் தான் போயிருக்கு. அதனால தான் இப்போ இப்படி பண்ணுறோம். இருக்கா பாப்பா? ஐநூறா? அறிவு கட்டாலே. இது மேலே ஏறி வா. இப்போ என்ன லெஃப்டா ரைட் போவோமா? மேலேயா கீழேயா? நம்மளுக்கு எப்பயும் மேலே ஏறுறது தான்டா நல்லது. டி நல்லா பெரிய கொகையாக தான்டா இருக்குது. கையில் கத்தி வச்சிருக்கீங்கல்ல. என்னடா சரி செத்துட்டியா? நான் வரேன்ப்பா. ஏப்பா ரிமோட்லாம் எங்கே வச்சேன்னு தெரியாதேப்பா. நான் மதியானம் ஒருக்க ஆன் பண்ணேன். சித்திட்ட நெட்டு போட சொல்லுங்க, வரும். நெட்டு மட்டும் ஆன் பண்ண சொல்லுங்க. நெட்டு ஆன் பண்ண கூட தெரியாது எங்கள் ஐப்பாவுக்கு. ஆமாடா. அப்போ எதுக்குடா சரி மூடுற? கொகைக்குள்ளே போகிறது தான் நம்ம பிளானு. வாங்கடா, எல்லா பக்கமும் சுற்றுவோம். செத்துட்டு போகிறேன்டா. தண்ணியாக வந்துருங்கடா. எப்படியோ அந்த எரி குழம்புக்கிட்ட வந்தாச்சுடா. சரி, இந்த மேலேருந்து ஊற்றுச்சுல எரி குழம்பு, இந்த எரி குழம்புக்கிட்டே வந்தாச்சுடா. ஆனால் ஒரு மாஸ்டரும் இல்லைடா, அதான்டா பெரிய விஷயம். எல்லாருக்கும் லைஃப் இருக்குல்ல. எனக்கு 3 லைஃப் தான் இருக்கா? சாப்பாடு 3 லைஃப் தான் குறைஞ்சிருக்கு. மாத்தி சொல்றேன், சாப்பாடு 2 தான் குறைஞ்சிருக்கு. கோல்டா எதுவும் வெட்டிடாதீங்க. ஐயோ அயன் பிளாக்கு ஃபர்னஸ் பண்ணோமா? ஐயோ அயன் பிளாக் எத்தனை இருக்குது? 7 இருக்கா? 7 போதுமாடா? பண்ணுவோம். டேய் இதாண்டா நம்ம கேம்ப்பு. பாப்பா இங்கே சட்டுன்னு கிராஃப்ட் டேபிளில் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, பதறாதீங்க. வச்சுட்டோம். கீழே மேலே ஐநூறை போட்டோம், கீழே கொஞ்சத்தை போட்டோம். வேகு ஸ்பீடாக வெந்துரு. டி
இன்னைக்கு இதெல்லாம் எடுக்காமல் போகக்கூடாதுடா. அல்டிமேட்ரா ஸ்ரீ. ஏன்டா ஸ்ரீ போடுறா? அயன் வச்சிருக்கியா? அப்போ போடுறா ஸ்ரீ. அப்போ நீ வச்சிருக்கியா? டேய் தயவு செஞ்சு செத்துறாங்கடா. பக்கத்தில் எரி குழம்பா இருக்குது. கேர்ஃபுல்லாக வருவீங்கல்ல. சார்ஜ் இருக்கா ஃபோனில்? என்கிட்ட 35 இருக்குது. போதும் இதுவே. இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு ஓட்டிடலாம். ஒன்றுமே கிடைக்காது பாவம். அது பாட்டுக்கு விட்டுரு. நான்தே பாப்பாப்பா சரியே இந்த பேட்டு. டி அம்மா தண்ணி தான் தண்ணி தான் தண்ணி தான். பேட் வேற வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. டே அங்கே பாடுறா ஸ்ரீ. டேய் செத்துட்டு போற. ரியல் லைஃப்லயாடா ஆக போற? எதுலேயும் உளுந்துறாங்க. பார்த்து நடந்து வாங்க. பொறுமையாக வாங்க. நீங்கள் நடந்து கூட வர வேணாம். தவந்து வாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வெட்டுறேன். அதான்டா வெட்ட போகிறோம். இல்லை எங்கே லாவா அதிகமாக இருக்கோ அங்கே தான் ரெட் ஸ்டோன் இருக்கும். அது தெரியுமா? எனக்கு சார்ந்தன்னு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. ஆமாம் உனக்கு தான் தெரியும்ல. இங்கே ஒரு ரெட் ஸ்டோன்ரா. காய்ஸ் எனக்கு வேறு வழி தெரியல. ஒரு செகண்ட் நான் க்ரியேட்டிவில் மாற்றிக்கிறேன் காய்ஸ். ஒரு செகண்ட் நான் திடுக்குன்னு பயன்ட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல காய்ஸ். என்னால் மன்னிச்சிருங்க. ஒரு செகண்ட் இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குன்னு போனால் கீழே எரி குழம்புல உடன்ட்டேன் லாஸ்ட். ஒரு செகண்ட் மட்டும் இது வந்துடுவான். நோ ப்ராப்ளம்டா சரியாண்ணா. நான் இங்கே பாரு. இங்கே தான் ரெட் ஸ்டோன் இருக்குன்னு போய் அப்படியே டொப்புன்னு உள்ளே விழுந்துட்டேன் கைஸ். இப்போ ஓகே கைஸ் சாரி கைஸ். மூடெல்லாம் தேவையில்லடா ஸ்ரீ. பாப்பா கேம்பில் தானே இருக்க? ஏய் யார் கேம்பில் இருக்கா? எவனுமே கேம்பில் இல்லை. எதுவும் ஆகலைடா. டேய் ஏதாச்சும் சாக போகிற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க. ஒரு செகண்டில் சட்டுன்னு சொல்லிடுங்க. சாப்பாடு வேணுமா ஸ்ரீ? டேய் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சர்ப்ரைஸ் ராஸ்ரீ. கீழே 2 பிக்காக்ஸ் இருக்கா, எடுத்துட்டீங்களா? யஸ்வந்த் நீங்கள் ஒன்று கொடுத்துரு. ஸ்டோரேஜ் வேறு ஆகுன்னா ஃபுல்லாகிடுது. அது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஆள். இது ஒன்று எடுத்துக்கோங்க. பாப்பா அது 2ஐயும் உடச்சி பைக்குள்ளே போடு. அந்த ஃபர்னேஸையும் ஒரு ரெட் ஸ்டோன் வெட்டினா 4 கிடைக்குதுடா பிளாக்கு. ஏய் உள்ள பூந்து தொலை. என்னடா கிடைக்கும் சரி? இது வயரு. தெரியும். இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் பார்த்தேன். டேய் உளுந்துடாதீங்கடா. டேய் ஒரு சைடாகவே வாங்கடா. நோ ப்ராப்ளம்டா. எல்லார்ட்டையும் 64 லைட் இருக்குல்ல? ஒன்று தானே. நல்லா அல்லலாம்டா இன்னைக்கு. ரிசோர்ஸ் எல்லாம் இப்படி கிடச்சி. எடுத்துட்டு ஏய் கோல்டு இல்லை.
டேய் இப்போ இங்கிட்டு உழுக போகிறோம், ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக உழுகணும். ஏய் என் கிட்டக்க வந்து நிற்கிறவங்கள வெட்டிடுவேன்டா அங்கேயே. பார்த்து அங்கே வச்சிருக்கேன். ஏய் எனக்கு இது இல்லைடா ஸ்ரீ, எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை, சட்டுன்னு அதெல்லாம் எடுறா. என்னடா வச்சிரு ஸ்ரீ? டேய் பேசாமல் நீங்கள் மேலேயே கூட நில்லுங்கடா. ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருக்கிறவங்க நில்லுங்க. எரி குழம்பு கிட்டேயே போய் நிற்காதீங்க. ஏறுங்கடா ஸ்ரீ மேலே. லைட் எல்லாட்டையும் இருக்குல்ல கண்டிப்பாக. எங்கடா ஸ்ரீ? சூப்பர்ரா ஸ்ரீ, அடி. அதான்டா ஸ்ரீ, லாவா எங்கே இருக்கோ அங்கே ரெஸ்டாரண்ட் எதை வச்சுனா? ஆமாம். ஏன் அதில் இப்போ என்ன டவுட்டு? தண்ணினா என்னடா இப்போ? எரி குழம்புலையாடா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏய் எதை வச்சு ரெட் ஸ்டோன் உடைக்கிற? சில்வர் தானே? ஏய் ஏன் பாப்பா இப்படி பண்ணுற? சோபா ரிலேட்டிவ்ஸ் வேறு ஃபோன் பண்ணுறாங்க கைஸ், அப்புறம் பேசிக்கலாம். டேய் அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுதுடா ஸ்ரீ. ஜாம்பி தான்டா ஸ்ரீ. எதுக்கு? ஏய் ஸ்பான் இருக்குடா. வர்றாங்கடா, போய் அடிங்கடா, வெட்டுங்கடா. ஒரு பிரச்சனை இல்லை, எரி குழம்புல மட்டும் விழுந்துடாங்க, நோ ப்ராப்ளம். அவங்கள அப்படியே எரி குழம்புக்குள்ளே தள்ளி விட்டுடலாம். புரியுதா நான் சொல்கிறது? அவங்கள அடிடா. எரி குழம்புல விழுந்துடாங்கடா. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன்னா நீ அடிச்சு கொண்டுருவடா. நீ ஏன்னா இவங்களே அடிச்சு கொண்டுட்டாங்க கைஸ். இதோட இந்த கேம் ஃப்ளாப் கைஸ். இப்போ எவனாச்சும் உள்ள உயிரோட தானே இருக்கீங்க? சோபா டென்ஷன்ரா, நல்ல டென்ஷன்ரா. ஐயோ இப்போ இவங்க வேறு முதல்ல இருந்து இறக்கி விட்றாங்க கைஸ். எப்படியும் உள்ளே வந்தாச்சு கைஸ். ஐ எம் ஸோ சாரி கைஸ். இந்த ஸ்ரீவர்சன் பயிலே என்னை அடித்து கொண்டுருவேன் கைஸ். கரெக்டாக இதுக்கிட்ட வந்தோடனே இவங்க கொள்றாங்க கைஸ். அதான் கைஸ் என்னால் எதுவும் பண்ண முடியல. கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்களால் தான் கைஸ் நான் அப்படி உயிரோல போகிறதே. டேய் எவனாச்சும் 64 ஸ்டோன் வச்சுருப்பீங்கடா, தாங்கடா. புதுசாக திடீர்னு வந்திருக்கேன் கைஸ், கமெண்ட் கொடுக்க. டேய் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்டா. டேய் இப்போ எவனாச்சும் தப்பி தவறியாச்சு என்னை அடித்தேன், தெரியாமல் அடித்தேன்னு கூட என்னை அடிக்கக்கூடாது. அப்படி அடிப்பேன்னு சொன்னீங்கன்னு வை, உங்களை அங்கேயே புதைச்சிருவேன் கைஸ். புதைச்சிருவாங்களா? இப்போ எவ்வளோ பெரிய தாத்தாவாக இருக்காங்க பாருங்க கைஸ். நம்ம இவன் நடக்காங்க கைஸ். இவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க. டேய் இப்போ நான் உடச்சோடனே உள்ளே போலேன்னு வைங்க மைனி, உங்களாம் கட்டுப்பாயிரேன்டா, சொல்லிட்டேன்டா. டேய் புரிஞ்சுக்கோங்கடா டேய். பக்கம் மட்டும் இல்லை, ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று அப்படியே உள்ள அட்டாக் பண்ணணும், அப்படியே அட்டாக் மலையை பொழியணும். ஆமாம் கைஸ். ரெடி? வெயிட் பண்ணுங்கடா டேய். ரெடி? டேய் மண்டை ஓடா இருக்கிறதுனால தான்டா இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா நம்ம அடித்து பட்டையை கிளப்பிடலாம்டா. ரெடி? நான் உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறேன்னா மாஸ்டர் ஸ்கிராப்பை உடைக்கிறேன். அது என்னது ஸ்பான், அதை உடைக்கிறேன். உடச்சோடனே நீங்கள் 2 பேரும் உள்ளே பூந்து வெட்டுன்னு வெட்டுறீங்க. ஏதாச்சும் ஒரு அடி என் மேலே விழுந்துச்சுன்னா உங்களை கொன்றுவேன். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உடைக்க முடியாது, அவங்கள கொண்டாதாண்டா உடைக்க முடியும். கொல்றா.
வந்துடாத. இவனே உன்னையெல்லாம் கொண்டு போட்டான். யாரு டார்க் ஸ்டார் தான். திரும்ப இதையே சொல்லு. ஊடால வந்துட்டானா இதா பாப்பா. ஒரு செகண்ட் காய்ஸ் 2 பெட்டி இருக்கு. நம்மளுக்கான தேவையானது ஒன்றும் இல்லை, பிரெட்டு தான் இருக்கு. அடி பிரெட்டு நிறையா கிடச்சிருக்கு பாப்பா. இந்த பெட்டில அண்ணே இது என்னன்னு குன் பவுடர் ஆனே. குன் பவுடர் கன் பவுடர். அது கன் பவுடர். எல்லாரும் இங்க வாங்கடா. சரி என்னக்கா 9th படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. 8th 7th. ஓ 7th படிக்கிறீங்க. கன் பவுடருக்கு குன் பவுடர். அண்ணே லைட்டே வைக்கலையானே. பாப்பா இங்க இவ்வளவு பெரிய பிரகாசம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லைட் வைக்கலையாவா? ஏய் பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து வாங்கடா. நம்மளுக்கு இது ரெட் ஸ்டோனே எடுக்க வேணாண்டா. இதை எடுக்க போய் தான் பல விபத்துகளில் சிக்கிறோம். ஏனே என்னாச்சு? ஆல்ரெடி நான் செத்துட்டேன்டா இவனால. இப்போ யசவந்தினியை கொண்டுட்டான் பாரு, அந்த மாதிரி என்னையும் கொண்டுட்டான். ரெட் ஸ்டோனாலயா? ரெட் ஸ்டோனை பார்த்து தான் நாங்கள் ஸ்பான் கிட்டே போனோம். ஓ அப்போ ரெட் ஸ்டோன் இருக்கிற இடத்துல ஸ்பான் இருக்குமா? அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஏய் கோல்டு, இன்னொரு கோல்டு. கோல்டு கோல்டா? கோல்டாடா ஸ்ரீ? இங்க அல்டிமேட்டா நிறைய கோல்டு இருக்குடா. தங்கத்தை செருப்பா தைக்க போறேன்டா. ஸ்ரீ ஏறு முன்னேறு, இது கடையே இல்ல காட்டாரு. எங்கிட்டாச்சும் எரி குழம்பு இருக்கும் பார்த்து. இத்தனை கோல்டு இருந்தாலும் இந்த பக்கம் எரி குழம்பு இருக்கு, நிறையவும் இருக்கு எரி குழம்பு. சரிடா உளுந்துராதரா. நம்ம வந்திருக்கதே எரி குழம்பு பிரகாசத்துக்கு. உன்னை யாரும் எங்கிட்ட எட்டி பார்க்க சொல்லிட்டு இருக்கா? நான் வெட்டுருவேன், அது எனக்கு தெரியும். டேய் கொஞ்ச நேரம் ஆகும்டா. என்னடாச்சு? நான் இருக்குது இங்கே ஒரு ஆறு அதுக்கே வரும். எவன் இங்கெல்லாம் எரி குழம்பு ஊற்றுறது? இல்லை நான் தான் இருப்பேன். டேய் மேலே பாடுறா, முட்டு சந்தா இருக்கக்கூடாது. லைன்ரா 64 லைன்ரா. நம்ம ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோமாடா ஸ்ரீ. இங்கே கேம்பை போடு. இங்கே ஒரு கேம்பை போடு. அண்ணா எங்கள் பக்கத்தில் என்னமோ ஓட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள என்னமோ தெரிஞ்சு. நான் போடுறேன் பாபா. நாடு அடிக்கலா உன்ட்ட ட்ரெஸ்ஸும் இல்லையா பாப்பா? எதுவுமே இல்லை. நாங்கள் நாடோடிகள் மெயினுக்கே எதுக்கு தெரியுமா? நாடோடிகளாக இருக்குது தேவையானதே கேம்ப்பு தான். நம்ம நினச்சா காம்பஸ் பண்ணலாம். எதுக்கு வெட்டி வேலையை பார்த்துக்கிட்டு? ஏனே பாப்பா உனக்கு ஷூ மட்டும் இல்லை பாப்பா. பரவாயில்ல. தலைக்கவசம், உயிர்கவசம். இப்போ நான் கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கிக்கங்கடா. பாப்பா நீ ஒரே இடத்துல நின்னாலே அவங்க கொடுத்துருவாங்க பாப்பா. அப்படியே நின்றுக்கிட்டே இரு. ஆனாடா ஜாம்பிஸ் எல்லாம் என்னைய கொல்லுதோ இல்லையோடா. ஜாம்பிஸ் எல்லாம் என்னைய கொல்லுதோ இல்லையோ, இவங்களே என்னை அடிச்சு கொண்டுருவாங்கடா. இவங்கன்னு இல்லை, ஸ்ரீவர்சனே நிக்கிலன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஸ்ரீவர்சன் அவங்க ஃபோனையும் அவங்க டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கப்பே டிவியை உடச்சிருவாங்க. நிக்கிலன்னு எனக்கு தெரியாதா? அவங்க என் வீடியோ பார்ப்பாங்களாண்டா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுமா?
உன் வீடியோலாம் அப்படி ஸ்பானோட அது இல்லை நம்ம மேலே ஏறி வந்த இடம் அதான் சொன்னேன்ல. என்னங்க என்னமோ ஷூ இருந்துச்சு. இந்த ஷூவா? மர ஷூ. டேய் தயவு செஞ்சு கீழே விழுந்துடாதீங்க நண்பர்களே. சூப்பர்ரா. வேற ஒரு கைத்தட்டை போட்டுருங்க. ஏன் நல்லா ஒரு பெரிய டைலாக பேசிட்டான்ல. கோல்டு இல்லை லயன் தான். ஓய் கிடச்சிச்சா? கிடச்சிடுச்சு. சின்ன குழி தான்டா. இங்கேருந்து இங்கே விழுந்துருக்கா பயந்து. ஹேய் ஸ்பைடர் இருக்குடா. போயே ஆகணும்டா. கையில் கத்தி வச்சிருக்கீங்கள. ஸோ சரிங்க வா பாப்பா. ஐயோ டே உன்ட்ட 2 கத்தி இருக்கா? அவட்ட குடுறா. அது என்னடா வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு. பெட்டக்ஸ்லேயே ஒரு அடியை போடுவோம்டா. ஆமாம் இவர் பெரிய இவர் போட கீழே குளிச்சா உயிர்மா. என்னடா பெரிய இந்த விஷயம். ஜாம்பி ஸ்பானா? ஸ்பான் இருக்காடா? இல்லை இந்த இடத்துல ஜாம்பி. டேய் சரி நான் மேலே வரேன்டா. இல்லைண்ணா நீங்கள் கீழே வரீங்களா? சுற்றி நம்ம அந்த இடத்துக்கு தான்டா வர்றோம். அதுவே எனக்கு இப்போ தான்டா தெரிஞ்சிருக்கு. சரி வெயிட் பண்ணுறா, கீழே விழாதடா. நானே மேலே வரலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் நடந்தே வந்துடுவேன். அது வர்றதுக்கு அது 1/2 மணி நேரம் ஆக்குவாங்க அவங்க. எங்கடா விழுகலான்னு பார்த்த? உள்ள உள்றா ஸ்ரீ. ஏன்னு கத்துறீங்க? வெட்டுங்கடா. 1/2 லைஃப் தான்டா இருக்கு எனக்கு. குதிக்கலான்னு பார்க்குறப்ப இப்படி மேலே வாட்டர் சடாச்ச பிரேஸ் கிரீப்பர் ஆய் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. 1 செகண்டுடா திக்குன்னு ஆயிடுச்சுடா. கிரீப்பர் இருந்ததே கவனிக்கிறடா. உண்மையிலடா கடவுளுடைய ஆசி தாண்டா என்னை காப்பாற்றிருக்கு. 1/2 லைஃப்ல தப்பிச்சிருக்கேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். கிரீப்பர் இங்கே நான் இங்கே டொப்புன்னு வெடிச்சிருக்கேன். நகல்ரா ஸ்ரீ. என்ன கோல்டுன்னு நினைக்கிறேன். கோல்டு பின்னாடி. ஆமாம் இவனுக்கு எது பார்த்தாலும் கோல்டாக தான் தெரியும். இல்லைண்ணே எமரால்டுண்ணே. இல்லைண்ணே டைமண்டுண்ணே. நான் ஒரு படிக்கட்டு போட்டு வச்சிருப்பேன். அது வழியாவே வாங்கடா. 1 செகண்ட்ரா. எல்லாம் கடவுளுடைய ஆசி தான். உண்மையிலேடா 1/2 லைஃப் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே கூஸ். டேய் இங்கே பாருங்கடா. வாங்கடா அங்கு. நம்ம கேம்புக்கே வந்துட்டோம்டா திரும்ப. அண்ணே இப்போ 6 வாட்டி 6 நாளுமே இங்கே பாருங்க. கிரிக்கெட் விளையாண்டு தெரிஞ்சா நடுராத்திரி 10:30 11:30 அடிச்சுக்கிறாங்க. இங்கே வருங்க. அப்போ தோனி முடிய இந்த விராட் கோலி குத்து கொடுப்பாங்க கடைசி மேட்ச்ல. யூடியூப்ல பார்த்துட்டு அந்த ஷாட்டு திடீர்னு தோனி மைண்டில் கோல்டுடா. ஜெகல்சன மைண்டில் வந்துடுச்சான். அது பாருங்க சொக்கு வச்சு கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு எவ்வளோ நாளும் சொல்லி கோல்டுடா. இங்க தண்ணி கடியில் இருக்கு. ஆனால் தண்ணி எப்படி பேசுறா? எதுக்குள்ள நீ விழுந்தீங்க? ஒன்றும் ஆகலடா. ஜஸ்ட்டில் நிற்கிறேன்டா. சரி வெட்டுறேன்டா. சரி நீ வெட்டி போட்டுறாதடா. அங்கிட்டு விழுந்தாலும் எடுக்கலாம். கோல்டு அயனை விட வேஸ்ட்டுடா. ஏன் தெரியாதா? அவ்வளோதான்டா. ஃபுல் கொகையை சுற்றிட்டோம்டா நம்ம. ஆமாண்டா. சரி லைட் வச்சுருக்கதை பார்த்தாலே தெரியல. ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க. ஏதாச்சும் குழிக்குள்ளே விழுந்துட்டாலும் பாருங்க. எரி குழம்பு இங்கே நிறையா இருக்குடா. நல்லா இருக்கா வளர்ச்சி பார்க்க? என்ன கேம் வேடிக்கை பார்க்க.
உனக்கு நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஆமா இப்போ பாட்டுக்கு விச்சர் வருவானா, விச்சர் வந்துட்டு சடன் சர்ப்ரைஸ் டு மீ ஆல்சோ அப்படின்னு வாங்கடா வையாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான்டா நீ தண்ணி வெளியா மேலே போனோம். எவனும் இல்லைல்ல. திரும்ப ஏதாச்சும் ஸ்பான் கிடச்சா நல்லா இருக்கும். கிரீப்பர் ஸ்பான் இருந்தால் என்ன பார்ப்பாங்க? கிரீப்பர் ஸ்பான்லாம் இருக்காது. என்ன வேற லெவலு, நீ செவுத்துக்கிட்ட நின்னாலே எல்லாம் டாப் அடிச்சிடும். எம்மாடி குணா கொகைக்கு மேலே இருக்குடா அந்த இடம். गाइस அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. கேட்கக்கூடாது பாலாஜி. என்னது நாளைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் ரீ ரிலீஸா? உங்ககிட்ட ஒன்று போனோம் பேட்டா. டேய் நீங்கள் லைட் வச்சுட்டு அவன் வாயை மூடிட்டு கூட வாடா. விஜய் டிவியில் மஞ்சுமல் பாய்ஸும். गाइस மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள் गाइस. படம் முடிஞ்சு 100 வருஷம் ஆச்சு. எங்களை தேட்டருக்கு கூப்பிட்டு போகவே வழியாக காணாமா. ஆமாம், இதில் வீடியோ பார்க்குறவங்களை கூப்பிட்டு போகணுமா. நம்மளுக்கு எப்போடா அரை மணி நேரம் ஓட்டியாச்சா. ஏதாச்சும் இது ஸ்பைடர் இது கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும்டா. ஸ்பைடர் ஸ்பானு ஜாம்பி ஸ்பான்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் ஸ்பான் தான் கொஞ்சம் கஷ்டம். கோல்டு தான் இல்லை சில்வர். கோல்டுனா பார்த்தாலே தனித்துவமாக தெரியும். ஆனால் எனக்கு உண்மையிலேடா பெரிய விஷயம்டா அது. ஒரு டேமேஜ் ஆயிருக்கா ட்ரெஸ்ஸு, லேசாக இருக்குடா. எவ்வளோ பெரிய கோல்ட்ரா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது. உண்மையிலேடா க்ரீப்பர் வாயிலே விழுந்தேன்டா, ஆனாலும் எனக்கு எதுவும் ஆகாடா. அதான்டா பெரிய விஷயம். வீடியோ அதோட நிப்பாட்டியிருக்கேன்டா. அப்போ கத்துனாங்க பாருங்க. இவன் குழியை பார்த்தப்போ அங்கே க்ரீப்பர் இல்லை பாலாஜி, அதனால தான் நான் மேலே வரைக்கும் ஏறி வந்தேன். ஆனால் திடீர்னு உள்ளே பார்த்தா க்ரீப்பர் இருக்கு. அப்பா ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா? லைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஐயோ எனக்கு நினச்சி எனக்கு லைட்டு தாங்கடா. 64 தாடா. அறிவில்லை, கால் அடிச்சு வை, தொட்டு கும்பிட்டு திரும்ப 8000 தடவை மிதி. என்னடா பாலா? ஐயோ அது தொலைச்சிட்டான்டா பாலாஜி. இதுதானே கீழே இடம்டா. வாங்கடா போலாம். ஏய் குரூப் பிளேவா? குரூப் பிளே வீடியோ போயிட்டு தான் இருக்கு கைஸ். வேவேஸ் வந்திருக்கா புல்லு. ஏய் இது ஒன்றும் அவ்வளோ பெட்டு. ஏடா அது அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லைடா. கேம்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, சின்ன வீடியோ தான். ஐயோ சார் கிராவல் மலையா வந்துருச்சுடா. அதான்டா இப்போ பெரிய பிரச்சனை. வந்து ஷவல் இருக்காடா பாருங்க. எதுக்கும் ஷவல் மண்ணை தோண்டி போடுறது போதுமா? அத்தாடி 64 கிராஃப்ட் டேபிள் எப்படி வந்துச்சு? ஃபின்ட் அண்ட் ஸ்டீல் பண்ணுவோமா? பண்ணுவோமா? இல்லை என்கிட்ட இருக்கு. டேய் இப்போ அதுவும் முக்கியம் இல்லைடா, கேம் தான்டா முக்கியம். மைன்கிராஃப்ட் மாதிரி இல்லைடா. டேய் இந்த நல்லா இருக்குடா இந்த வீடியோ. நீ நைட்டு பாவேல அப்போ போய் பாரு. அல்டிமேட்டு அடி பயம்டா பயம்.
கிரீப்பர்னா என்ன தெரியுமா? இப்போ ஒன்று வந்து வெடிச்சிச்சுல, அதான் கிரீப்பர். டப்புன்னு வெடிச்சு போகலாம். உங்கள் அண்ணனுக்கு மைன்கிராஃப்ட் மேலே ஒரு ரூட் இருக்குடா, ஆனால் லைட் வச்சுருக்க மாதிரி இருக்கு. போமா டேய் குதிக்காதடா ஸ்ரீ, இவர் பெரிய சூப்பர் மேனு, குதிச்சே போயிடுவாரு. உங்கள் அண்ணன் மைன்கிராஃப்ட் பார்ப்பாங்களா? தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக. எங்கள் அண்ணன் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி பப்ஜி மட்டும்தான். ஏய் மைன்கிராஃப்ட் விளாடுவாங்கடா கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு. மைன்கிராஃப்ட் ஏற்றுறது அதுக்குலாம் நெட் இல்லை. 5G ஃபோன் வந்துச்சுங்களே, அதில் வேணால் ஏற்றலாம். ஆனால் காசு கொடுங்க மைன்கிராஃப்ட்டுக்கு. 29 ரூபா தான்டா, மாற்றிட்டாங்க. டேய் அவ்வளோதான்டா, கேம்பை முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன்டா. ஒரு எல்லா கேவையும் சுற்றியாச்சுடா நம்ம. யாக்கர்லாம் போட மாட்டேன். நீ இங்கிட்டு ஸ்பான் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏய் இங்கிட்டு ஒரு கேவ் போகுதுடா முட்டு. யாக்கர் அச்சா வேண்டி கும்புற மாதிரி போகுது. சரி வாங்க நண்பர்களே, ஒன்னா குழிக்குள்ள விழுவோம். குணாக்கே ஓடாது. குணா கேவெல்லாம் கிடையாது. இவங்களே ஒரு குணாக்கே. பாய் 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 காய். அடி என்னடா இங்கே நிப்பாட்டிருக்கேன்? என் நைட் டென்ட் பண்ணுவோமாடா? யசவந்தினி செத்துட்டா. ஹாய் யசவந்தினி. ஆடா அங்கே ஜாம்பி இருக்கான். டே கிரீப்பர் இருக்கான்டா, அவன்கிட்ட போய் சாவு வாங்குவோண்டா. பாய் காய்ஸ். வச்சுருங்க காய்ஸ்.